இவங்களுக்கு அமைச்சர் பதவி இருக்குமா இல்ல கிடைக்குமா கிடைக்காதா சொல்லலையே. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி சார் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. இதெல்லாம் வந்து உறுதியா வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு சார் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்காம சும்மா எதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க? முதல்ல கட்சியை காப்பாற்று தான் சார் அவங்க நிற்பாங்க. அவங்களுடைய சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசோட பின்புலம் தேவைப்படும். இப்போ ஒரு பிரச்சனைகள் வரும், லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். இதுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது இந்த ஆதரவுகரம் நீட்டுறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒழிய உள்ளே போய் அமைச்சரவையில் உட்காரதுக்கு இவங்களோட உழைப்பு எதுவுமே கிடையாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தவேக தலைவர் விஜய் அவர்கள்ட்ட போய் எனக்கு ஆட்சியில் பங்கு தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது. இது அவரோட சுய உழைப்பு சார். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க கேட்டா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 119 சார் இப்போதைக்கு இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாம 144 இருந்தது. இப்போ 119 அவர்கள் ஆதரவு அளிக்கல, 119 தான் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஒரு 2 பேர் மாற்றி போட்டாங்களோ இல்லைன்னா அது மாதிரி பிரச்சனை வந்தாலோ இந்த 119 பெரும்பான்மை நிரூபிக்கையில் ஒரு பெரிய சிக்கல் அதை மாற்றுவதற்கு பெரிய அளவில் ஒரு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மிக எளிதாக நடைபெற்று அந்த ஆதரவு பெறுவதற்கு உதவியிருக்காங்க. எந்த கைமாறும் இல்லாமல் இந்த தியாகத்தை பண்ணுவதற்கு அவங்களுக்கு என்ன காரணம் வேணும் சார்? மக்கள் அதாவது யாரு யாரை கேட்கறீங்க? நான் இவங்க சிவி சண்முகம் இவங்க ஏன் அந்த ஆதரவு தெரிவிச்சாங்க? சிவி சண்முகம் வந்து அவங்க வந்து தாவேக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது தேர்தலுக்கு முன்பான எண்ணம். ஓ, நீங்க நல்லா புரிஞ்சுருங்களா? ஒரு தாவேகத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. இல்ல அது ஓகே, முன்னாலே அந்த எண்ணம் இருந்தது. அவர் வெற்றி பெற்று ஒரு 5 நாள் ஆளுநர் மாளிகைக்கு நடையா நடந்துட்டு இருக்காரு. இந்த 25 பேர் அப்ப என்ன அமைதியா இருந்தாங்க சார்? அவங்க கட்சிக்குள்ள அவங்க ஒரு சின்னத்தோட வெளியில வந்தவங்கல்ல, அவங்களும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இந்த 5 நாள் மௌனமா இருந்தாங்க. இவங்க ஆதரவு தெரிவிச்சு சார் ஆதரவு தெரிவிக்க முன்னாடி சட்டமன்றத்தோட தலைவர் தேர்ந்தெடுக்கணும், அவங்க கொறடா தேர்ந்தெடுக்கணும். இவங்க ஒரு பெரிய இயக்கத்துல ரெட்டையிலை சின்னத்துல ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு நிக்கப்பட்டவங்க. ஆனா அதை வந்து அவங்க மீற உடனே வெளியில வர முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான பாதையை கையெழுக்கும் போது அதை எதிர்த்து இவங்க வெளியே வராங்க. அது கால நேரங்கள். அந்த நேரத்தில் அவருக்கு யார் எதிரி? திமுக தான் எதிரி. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு வந்து திமுக தான் எதிரி. அப்போ திமுக எதிரியா இருக்கிறதுனால திமுக இருக்கிற கூட்டணியை தான் அவர் உடைப்பாரு. அப்படி காங்கிரஸ் முதல்ல கேட்டாரு. காங்கிரஸ் நாங்க உங்களுக்கு 29 ஆதரவு தரேன்னு வந்துட்டான். அவருக்கு 2 சீட்டு கொடுத்துருவாங்க. அது நியாயம், வாங்கலாம், தப்பு இல்லை, நல்லா புரிஞ்சிருங்க. ஆனா ஒரு ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நான் அந்த பக்கத்துக்கு கை காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சில கட்சிகள். விசிக, ஐஎம்எல் இவங்கெல்லாம் வந்துதான் பயங்கரமான டேஞ்சர்ஸ். இது வந்து ஆபத்துக்கு, அதாவது ஒரு ஆட்சியை வழி நடத்தவும் செய்யக்கூடாது. அந்த ஆட்சியை நாங்கள் எந்த நிமிஷமும் கவுத்துருவோம்னு சொல்லி பயங்காட்டி ஆட்சி பண்றது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடிய கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு. ஒன்று நீங்க போனா விஜய் அவர்களோட போயிடணும், இல்ல அந்த ஸ்டாலின் அவர்களோட நீங்க உட்கார்ந்து தைரியமா சொல்லுங்க, ஏங்க நான் வரமாட்டேங்க, ஆட்சி கலைஞ்சிட்டு போட்டோம், கவர்னர் ஆட்சி வந்துட்டு போட்டோம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு கவர்னர் ஆட்சி நடத்திட்டோம், ஏன் பயம்? நீங்க தான் நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க சொன்னபடி ஆட்சிக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தானவர்களை தான் இவங்க ஆபத் பாந்தவர்களா கூப்பிடுறாரு. இன்னைக்கும் நீங்க இந்த ஆபத்தானவர்களை தான் நீங்க எங்க அமைச்சரவையில வந்து இடம்பெற வேண்டும் என்று காலையில அழைப்பு விடுறாரு. நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும், ஐயுஎம்எல் பங்கேற்க வேண்டும், இடதுசாரிகளும் எங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என எல்லாரையும் அவங்க அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுப்பது அவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என்று தெரிவித்த கட்சிகளைத்தான் விஜய் அழைக்கிறாரே ஒழிய ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு வீடு வரை சென்று பூங்கொத்து அளித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவருக்கு அமைச்சரவையில் பதவி இருக்குமா இருக்காதா, எது சரி எது தவறு? அதாவது அவர் வந்து யாரையும் பயக்க விருப்பப்படலை, நல்லா புரிஞ்சு. அவருடைய எண்ணம் திமுக கூட்டணி இருக்கணும், எல்லா கட்சியும் ஒருத்தருடைய கருத்தை நான் சொல்லுங்க. என்கிட்ட கருத்தை கேட்கறீங்க, நான் கருத்தை சொல்லணுமா சொல்லணும்? நான் என்ன சொல்றேன், தாவேக தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோடையும் பகை இல்லை, அந்த பகை இல்லாமல் அன்பா கூப்பிடுறாரு. அவருக்கு தேவை காங்கிரஸ்.
நல்லா புரிஞ்சுருங்க. அது கட்சி தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்பார்த்தது காங்கிரஸ். காங்கிரஸை விடாம பிடிச்சி வச்சிருந்தது திமுக. நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணிக்கு மட்டும்தானே உங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கூட்டணி முடிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு அவங்கள பத்தி கொள்கைக்கு இடம் இல்ல, அவங்கள விட்டுற வேண்டியதானே. நீங்க என்ன அது நாங்க ஒரு திமுக கூட ஒட்டிட்டு இருக்கோம், நாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லணும், நீங்க அங்கேயே விசுவாசமா இருக்கீங்க சார். நீங்க விசுவாசமா இருக்க வேண்டிய ஆள் நீங்க. அவரு கூப்பிடதான் செய்வார். சார் நான் அண்ணன் என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு நான் அண்ணனை கூப்பிடுவேன். நீங்க விருப்பப்பட்டாதான் என் வீட்டுக்கு சாப்பிட வர முடியும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? விருப்பம் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகலாம். நீங்க அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, இத்தாலியில் கூப்பிட்டாங்க. என்ன சார் இது? மக்களை நடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமா? நீங்க அது வந்து மக்கள்கிட்ட இருந்து நீங்க வெறுப்படைய ஒரு தூரத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. ரெண்டு சீட்டை வச்சுட்டு துணை முதல்வர் வேணும்னு கேட்கறது, 2 சீட்டை வச்சுட்டு மந்திரி பதவி வேணுங்கிறதுக்கு இப்படியெல்லாம் பேரம் பேசும்போது இதுவும் ஒரு பேரம் தானே. அவர் ஒன்றும் பேரம் பேசலையே, நீங்க தான் குதிரை பேரம் பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் யார் பேசுறாங்கன்னா திமுகவோட இருந்தவங்க தான் இப்போ வரைக்கும் அந்த குதிரை பேரத்தை பேசி கலைக்கிறீங்க. சார் நான் ஒன்று கேட்குறேன் சார், திருச்சியில் வரக்கூடிய மறு தேர்தல் வருது. அப்போ வந்து அவர் விஜய் அவர்களும் ஒருத்தரை நிப்பாட்ட போறாரு, திமுகவும் ஒருத்தரை நிப்பாட்டுவாங்க. விசிக கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன சார் சொல்லுங்க? யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? இந்த கூட்டணியில சார் திமுக தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த கூட்டணியில திமுக எல்லாம் இருப்பாங்கன்னு வைங்களா. சரி, அப்படி இப்ப உங்களுக்கு தலையை சுத்துதா?